இந்த இதமான தென்றல் காற்றில் உலாவி வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 24, குறள் எண் 232. புகழ். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், உலகத்து ஒன்று உரைப்பார் உரைப்பன எல்லாம் வறுமையான் இறப்பார்க்கு அவர் வேண்டியது ஒன்றை ஈவார் கண்ணிற்கும் புகழாம் என்கிறார். அதாவது சுருக்கமாகவும் சொல்கிறேன், தெளிவாகவும் சொல்கிறேன். இறப்பவர்க்கு கொடுப்பதால் உண்டாகும் புகழை பற்றியே உலகத்தவர் சிறப்பாக பேசுவர். அதாவது இறப்பவர்க்கு, அதாவது சின்னரா இறப்பவர்க்கு நாம் கொடுப்பதால் உண்டாகும் புகழை பற்றியே உலகத்தார் சிறப்பாக பேசுவார். அதை ஒருத்தன் இப்படி இப்போ ஒரு செல்வந்தர் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இறப்பவர்க்கு அப்படி என்று சொன்னாலே உலகத்தவர் அவனை பற்றி சிறப்பாகத்தான் பேசுவார்கள், பாராட்டி பேசுவார்கள். அதைத்தான் தெய்வப்புலவர் சொல்கிறார். இறப்பவர்க்கு கொடு, என்னத்தையாவது கொடு, உன்னிடம் இருக்கும் எதையாவது இறப்பவர்க்கு கொடு அப்படி என்கிறார். இப்பாடலில் கவிஞர், திரைப்பட கவிஞர், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே, அதாவது சிலர் நம்முடைய இருக்கும் பொருளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவனை உலகம் போற்றினால் அவன் புகழப்படுவான் அல்லவா? அதுதான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார். மக்களின் மனதில் நிற்க வேண்டுங்க. பேரறிஞர் அண்ணா போல மக்களின் மனதிலே அப்படியே நிற்க வேண்டும். அதைத்தான் திருக்குறளிலும் சொல்கிறார், திரைப்பட கவிஞரும் சொல்கிறார்கள். அதாவது இன்னொரு குறளிலையும் இன்னொரு பாடலையும் திரைப்பட கவிஞர் வர்ணிக்கிறார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். என்ன அற்புதமாக எழுதியிருக்கான் பாருங்க திரைப்பட கவிஞர். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். என்ன ஏதாவது தெய்வப்புலவருடைய குரல் தான். அதை அப்படியே அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓரளவு அதை வச்சு கருத்தை வச்சு பாடம் எழுதியிருக்காங்க. அதனால் தெய்வப்புலவரை நாம் யாரும் மறக்கக்கூடாது. தெய்வப்புலவரை இன்றைய இளைஞர்கள், அதாவது மாணவ செல்வங்கள் தயவு செய்து தினமும் ஒரு குறள் படிக்க வேண்டும். அதிகாரம் 50, இடனறிதல், 492. முரண் சேர்ந்த மொய்ப்பினருக்கும் அரண் சேர்ந்து ஆக்கம் பலவும் தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மாறுபட்டோடு கூடிய வலியினை உடையார்க்கும் அரணைச் சேர்ந்து ஆகின்ற பல பயன்களையும் கொடுக்கும் என்கிறார். தக்க வலிமையுடையவர்க்கும் அரணைச் சேர்ந்து நின்று செய்யும் போரானது நன்மைகள் பலவற்றை கொடுக்கும். அதாவது போர் செய்யும்போது தக்க வலிமையுடையவனுக்கு அரணும் சேர்ந்து இருந்தால் அவன் வெற்றியடைய வாய்ப்பு உண்டு. அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதாவது தெய்வப்புலவருடைய ஒவ்வொரு குறளிலும் ஒரு பண்பாடு, அன்பு, அறம் எல்லாம் இருக்கும். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் வாழ முடியாதுங்க. அதுபோல் மழை இல்லை என்றால் என்ன ஆகும்? ஒழுக்கமே கெட்டுப்போம். தண்ணீரே இல்லைன்னா என்ன செய்யும்? ஒழுக்கம் கெட்டுப்போம் சொல்கிறார். முதல்ல 2வது அதிகாரமே வான் சிறப்பு தான். அடுத்து அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறம் செய்பவர்க்கு வருவதுதான் இன்பம், அறம் செய்யும் வழியிலே வருவதுதான் அவர்களுக்கு இன்பம்.
மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதாவது அறத்தோடு பொருந்தாமல் வருவன் எல்லாம் இன்பம் இல்லாத, அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. இன்பமும் இருக்காது, புகழும் இல்லாது அப்படின்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு அவர் அதில் ரசித்து செஞ்சுருக்காரு பாருங்கள், அவரை மறக்க முடியாது. அப்புறம் அடுத்து நான் எப்பவும் சொல்லக்கூடிய திருக்குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இவை இந்த 4 குணங்களையும் அற்றவனே யார்? அறம் சார்ந்தவன் என்று சொல்கிறார். அதனால் இதை இப்படி இந்த 4 குணங்களும் உள்ளவன் அழிந்தே போவானுங்க. நிச்சயமாக நீங்கள் வேணும்னா எழுதி வச்சுக்கிறீங்க, இந்த 4 குணங்களும் உள்ளவன் அழிந்தே போவான். மாணவ செல்வங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதனால தான் நான் உங்களை சொல்கிறேன், இந்த குணம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அவன் படிக்கிறாங்க, அவன் பட்டம் வாங்குகிறான், அவன் ஒரு தன்னுடைய வாழ்நாளையே படிப்பிற்காக தியாகம் செய்துள்ளான். படிப்பிற்கு தியாகம் ஒன்றும் இல்லை, படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து அவன் முன்னேறி வருகிறான். அவனை போய் இவங்க பொறாமப்பட்டான்னு வச்சுங்க. ஒருத்தன் இப்போ நானே இருக்கேன், என் கூட படித்தேன், ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கிறேங்க, நான் அவனை பற்றி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க நல்லது இல்லை. சிரிச்சு பாருங்கள், அவன் படிக்கிறான், அவனுக்குடைய அறிவு திறமை, அவன் படித்தான், நல்லா படித்தான், அவனுக்கு அறிவு திறமை இருக்குது, பயன்படுத்தினான், அவன் ஒரு ஐஏஎஸ் ஆகிவிட்டான், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறான். நான் போய் அவனை நினச்சிக்கிட்டு, ஆகா அவன் இப்படி இருக்கானே பாரியா, நம்ம கூட தானே படித்தானே, இப்போ ஒரு பெரிய கலெக்டர் மாவட்டத்துக்கு ஆட்சியாளராக இருக்காமே, நம்ம ஆஃப்டர் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகியிருந்தானே ரிட்டையர்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. அது தப்பு. அது அவன் உழைச்சதுக்கு அவன் அந்த பையன், நாம் உழைச்சதுக்கு நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக கிடச்சிருக்கல. அப்போ அது என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த அளவுக்கு நமக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்கிறார் திரைப்பட கவிஞரும் நல்லா எழுதியிருக்காங்க. நமக்கும் நீ என்ன செய்யணும்னா படிச்சுட்டு நீ இந்த புறாமப்படாத, உனக்கும் கீழே உள்ளவன் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. சரி, நாளை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.